பட்டாம்பூச்சி சிறகடிச்சு பறக்குது பாரு, பாட்டி வீட்டுக்கு போறேன். பட்டாம்பூச்சி பறக்குது பாரு. உண்மையிலே நீ பட்டாம்பூச்சி தான். எப்படி என் கல்யாணம் சிக்காம இருந்தா? பாட்டி வீட்டுக்கு போறேன், பட்டாம்பூச்சி பறக்குது பாரு. அக்கா, என்னடா இப்பதானே போன? ஆதிரவங்க அதானே. இல்ல, வெளில வாங்கன்னு கூப்பிட்டா நான் பாட்டு அசால்ட்டா போயிட்டேன். வீட்டுல தானே இருக்கா? இல்ல, இப்பதானே போனா. அக்கா என்ன சொல்றீங்க? இப்பதான் பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு போனால. எங்க போனா? வேற எங்க போவா? நம்ம வீட்டு தான் போவா. ஐயோ அக்கா, அவளை ஏன் அக்கா ஒத்தையில விட்டீங்க? டேய், நம்ம வீட்டு தாண்டா போயிட்டு இருக்கா. 3 வீட்டு தள்ளி தானே போயிருவா. ஐயோ சரிக்கா, நான் பாத்துக்கிட்டேன். கூடதுக்கும் மனசு இல்ல, கூட போறதுக்கும் முடியல. முக்கியமான வேலை தான் போனேன். சரி, நான் அவளை பாத்துட்டே போறேன். சரிடா. பாரு, நான் நேத்துல இருந்து இங்கதான் இருக்கேன். இந்த பையன் உள்ள வந்து பார்க்க வரவே இல்லையே. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி. என்னடா, எங்க போறீங்க? பாட்டி வீட்டுக்கு. பாட்டி வீட்டுக்கா? எந்த பாட்டி சொல்லுதா? யார் இவளுக்கு பாட்டி? மாமா தேடிக்கிட்டு இருக்காங்களா? யாரே? அதான் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. அதுக்கு தான் மாமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. போய் சொல்லு, நான் வர மாட்டேன்னு. ஐயா, ஆதிலக்கா. போடா, நான் ஒண்ணு வர மாட்டேன். நான் பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லு. அப்படி என்ன பார்த்தே ஆகணும்னா பாட்டி வீட்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. சரி ஆதிலக்கா. இப்படிதான் பனிஷ்மென்ட் எல்லாம் கொடுக்கணும். யார் அந்த மாமா? வீட்டுல வந்து பாக்குற அளவுக்கு உரிமை. எப்படி இதை தாண்டி தானே போனோம்? யார் அந்த மாமான்னு பாத்துருதேன். அட சின்ன பையல, கல்யாணமா? யாருக்கு? அன்னக்கிளி வீட்டுல கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? ஒருவேளை இந்த சுண்டைக்க பையில ஃபாலோ பண்ணாலே பல ரகசியம் கிடைக்கும் போலுக்க. நான் 18 வயசு பட்டாம்பூச்சி. டேய், உங்க மாமா மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன்னு சொல்லு போ. யாருப்பா அந்த அதிர்ஷ்டக்காரன்? இது வரைக்கும் அவன் தான் அதிர்ஷ்டக்காரனா இருந்தான். ஆனா இனி இல்ல. இந்த விக்ரம் தான் தூக்கிருத. தூக்குற அவனும் கூடதான் வரணும், நீயும் போயிட்டு கூட தானே வரணும். தூக்கிடுற. யார் அந்த மாமா? பார்க்கலாம். என்ன ஒத்தையில அந்த மாதிரி இருக்குது? நான் கூட வந்திருக்கேன்ல. அடேங்கப்பா, பெரிய மனுஷன் கூட தான் வந்திருக்கா. ஏஜ்ரா, ஒத்தையில வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கனா இல்லையா? நான் எல்லாரும் மேல கோபப்பட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துட்டேன். கோபப்பட்டுட்டு வீட்டை விட்டு வெளிய வந்துட்டியா? ஆமா, என்ன வெளியில கூட்டு போக மாட்டாங்களாம், அதுக்கு தான். நீ கூப்பிட்டு பொண்ணு தர வரல. அதான் கோபத்துல வந்துட்டேன். அதான் கல்யாணத்துக்கு எல்லாரும் சேலை எடுக்க போறாங்களாமே, அதான் கிளம்பி வந்திருக்கேன். அது நாளைக்கு காலையில தான் போணும். நாளைக்கு காலையில போணுமா? நான் அவசரப்பட்டு வந்துட்டேனே. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வந்த வழியே பார்த்து கிளம்பு போ. பாட்டி, நான் கோபப்பட்டு வந்துட்டேன் பாட்டி. கோபப்பட்டு வந்திருக்காளா? கோபப்பட்டு வந்தியா? என்னங்க தாத்தா? என்ன? உங்க பேத்தி அங்க கோபப்பட்டு வீட்டுக்கு வந்திருக்காளாம். யார்கிட்ட கோவம்? வேற யார்கிட்ட? அவங்கிட்ட தான் கட்டிட்டு வந்திருப்பா. சரி, நீங்களும் அங்க தானே போறீங்க, உங்க சேர்த்தே கூட்டிட்டு போங்க. நான் பாட்டி, நான் அங்க போக மாட்டேன். நான் இங்க தான் இருக்க போறேன். இங்க தான் இருக்க போறேன். இவன் நாங்க எல்லாரும் அங்க தான் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்? கொஞ்சம் வேலை கிடக்கு, அதனால எல்லாரும் அங்க தான் போறோம். சரி, நீங்க எல்லாம் போங்க, நான் இங்க இருக்கேன். இங்க இருக்க போறியா? ஆமா, இங்க வீடு சும்மா தானே கிடக்குது. அங்க யாரும் இப்ப இருக்க மாட்டாங்களே. நான் இருப்பேனே. ஐயோ, நீ கிளம்பிடு சொன்னே. நான் தாத்தா கிளம்பிட்டாரா? கூட போ. நோ, அங்க நான்
போட்டு வந்துட்டேன். அப்பா கிட்டயும் அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சண்டை போட்டு வந்துட்டேன். இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இங்க யாரும் இல்ல, சொன்னா கேளு. நீங்க போங்க, நான் இங்க தான் இருப்பேன். எங்க செம்பகலி வீட்ல இருக்கா? அம்மா இப்பதான் பாட்டி போறாங்க. இங்க பாரு, வீட்ல யாருமே இல்ல. செம்பகலி கூட கிளம்பிட்டா. நான் இங்க தான் இருப்பேன். நீங்க எல்லாம் போங்க. சொன்னா கேளு, வீட்ல யாரும் இல்ல. அதான் நான் இருக்கேனே, நீங்க எல்லாம் போங்க. நான் இன்னைக்கு இங்க தான் இருப்பேன். சரியான பிடிவாதக்காரி. பிறகு பொண்ணு தெரிய வந்து கூட்டி போக சொல்லுங்க. அதான் சரி. சரி, அப்ப பத்திரமா இருந்துக்க, நாங்க கிளம்புறோம். நீங்களும் போங்க, நான் பத்திரமா இருந்துக்கிடுவேன். டேய் மதனே, அக்கா கூட துணைக்கு இருந்துக்க. எனக்கு யாரு துணையும் வேண்டாம். நான் ஒத்தையில இருந்துக்கிடுவேன். போயிட்டு வாங்க. அவ வீம்புக்குனே வந்திருக்கா, ஒண்ணும் பண்ண முடியாது. வா கிளம்புவோம். சரி, பத்திரமா இருந்துக்க. சரிங்க பாட்டி. டேய், நான் ஒத்தையில இன்னைக்கு இந்த வீட்டை தங்க போறேன்டா. எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? வாங்க அங்க போயிரலாம். நோ, நான் இன்னைக்கு இங்க தான் இருப்பேன். ஒத்தையில இருந்து காட்றேன்டா. அங்க எல்லாரும் ஜாலியா இருப்பாங்க. சொன்னா கேளுங்கக்கா. டேய், நான் இன்னைக்கு தனியா இருந்து சாதனை படைக்க போறேன்டா. உங்களை யாராலையும் காப்பாத்த முடியாதாடா. போடா. நான் பெரிய தைரியசாலி. உனக்கு என்ன தெரியும்? போடா. சரி. அட போமே, இவனு போறா. போ. எனக்கு என்ன போ. நான் சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குன்னு நினைச்சேன். பெரிய பெரிய சாக்லேட்லாம் வாங்கி கொடுக்குன்னு நினைச்சேன். போ. பெரிய பெரிய சாக்லேட்டா? ஆமா, அதான் நீ போறியே. சரி, நான் இவன் ஒத்தையிலே சாப்பிட்டுக்கிடுதேன். நீ போ. நான் ஒத்தையிலே சாப்பிட்டுக்கிடுதேன். பெரிய பெரிய சாக்லேட்டா? ஆமாடா, பெரிய டைரி மில்க் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, நீ போ. நம்மள போ சொல்லுதவளே. போடா. ஐயோ, போறானே. போ. எனக்கு என்ன பயம்? அத்தி ஒத்தையில இருக்க பயமா இருக்கே. அவசரப்பட்டு வீரவசனம் எல்லாம் பேசிட்டேனோ. அத்தி போயிருக்கலாமா? வீடு தானே, என்ன பயம்? எனக்கு என்ன பயம்? எப்படினாலும் ஆளு தேடி வரும், எனக்கு தெரியும். அங்க இருந்தா கூட பேச முடியாது, இங்க இருந்தா பேசலாம். லா 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 லா. எப்படினாலும் இங்கோடி தானே வரணும். இங்க ஒரு ஈக்காக்க நடமாட்டம் கூட இல்ல. இப்ப தூக்குறேன் ஒண்ணுனா. ஆமான்னு யார சொன்னா? அந்த சுண்டைக்கா பைய தெளிவா சொன்னானே. பாத்து வா. அன்னக்கிளி. அன்னக்கிளியா? நான் பாத்துதாங்க வரேன், நீங்க வாங்க. எங்க காலையில துணி எடுக்க போயிடணும். காலையில போனாதான் நைட்டு 12 மணிக்காவது வீடு திரும்ப முடியும். துணியா பறக்குவாளோ நைட்டு 12 மணி வரைக்கும் பறக்குவாளுவேன். எவ்வளவு நேரம் பறக்கிட்டு போட்டோம். நான் காலையில கிளம்பிடுவோம். மண்டபத்துக்கு அட்வான்ஸ் எல்லாம் யார் கொடுத்துருக்கா? அதெல்லாம் கஜேந்திரன் பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம டென்ஷன் எடுக்க வேண்டாம். அவன் எல்லாரும் அங்கதானே கிடக்கானுவ, பாத்துக்கிட்டு. அப்புறம் அவனையும் கொஞ்சம் லீவ் போட சொல்லுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வெளியில போயிட்டு வரட்டுமே. சரி சொல்லுதேன். அன்னக்கிளி வீட்டுல யாருக்கு கல்யாணம்? என்ன அவங்க வீட்டுல யாருக்கு கல்யாணம்? அப்ப கிஷோருக்கும் என்ன செருப்பால் அடிச்சவளுக்கும் கல்யாணமா? ஓ, அன்னக்கிளி வீட்டுல சந்தோஷம். கல்யாணம் கச்சாரி. உன் வீட்டுல கருமாதண்டி நடக்கும். உன் வீட்டுல இனி நல்ல விசேஷமே கிடையாது. உன் சாவ பார்த்ததுக்கு அப்பதான் என் வீட்லயே கெட்டி மேலமே கொட்டும். சரி, காத்துட்டு இருந்தா இவ வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்கணுமா? கேக்கும். இந்த விக்ரமும் அப்பன்னு இருக்கிற வரைக்கும் கேட்காது. சரிங்க. டேய், உன்னை ஆதிராக்காக்கு துணையானே இருக்க சொன்னேன். அக்கா நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. டேய், வீட்ல யாருமே இல்ல. அக்கா ஒத்தையில இருக்கா. போய் துணைக்கு இருப்போ. ஆமா, அக்கா நீ போன்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு இருக்க சேட்ட இருக்கு பாரு. என்ன ஒத்தையில இருக்காளா? அப்படின்னா அங்க யாரும் இல்ல, அவ மட்டும்தான் இருக்கா. டேய், அக்கா கூட கொஞ்சம் துணைக்கிறடா போ. ஆமா, அக்கா ஒத்தையில தான் இருக்கணும். அப்பதான் நான் போறதுக்கு சௌரியமா இருக்கும். நீ ஒத்தையில தான் இருக்கியா? வந்துட்டேன். டேய், கொஞ்ச நேரம் போய் இருடா போ. சொன்னா கேளு, அக்கா ஒத்தையில இருக்கல்ல. போக வேண்டியதானே, ஒத்தையில இருந்தா இருந்துட்டு போறா. அத நான் துணைக்கு போவேனே. அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லுவா. அதெல்லாம் அக்கா தருவா போ. அதெல்லாம் தருவாங்க. இந்த பையதானே, போடா போ. உன்னையெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். பாட்டி, மாமாவா?
ஆதியா இருக்காளா? ஐயோ ஏன்டா? இல்ல அப்ப 12,000 கேட்டவ அதான். ஆதிரா தான் இருக்கா. அவ செம்பல் இருக்கா பாரு, அந்த ரூம்ல இருக்கும் பாத்துக்க. இல்ல பாட்டி. அப்படின்னா ஆதிராவை இவனா கட்டிக்க போறான்? போடா, நான் இவன் எடுத்து வருவான். பாட்டி நான் பேர வந்து எடுத்துக்கிட்டேனே. ஓ, இவன் இந்த பொண்ணு தர கூட சுத்துவானே அவன் தானே? அப்போ பொண்ணு தர இல்லையா? என்னடா ஒரே குழப்பமா இருக்குது. டேய் குமார் கேட்டுக்கால, எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு போ. சரிங்க பாட்டி. ச்சே, நான் ஒரு பிளான போட்டு அதுவும் நடக்குது. இவன் போறானா? சரி, 60 தானே எடுக்க போறான். எடுத்துட்டு அங்கேவா நிக்க போறான்? போயிருவான்ல. டேய் மதன் வா, போய் எடுத்து வந்துடலாம். அவ அங்க தனியா இருக்கா, இவனை அங்க தனியா அனுப்புறாங்க. அப்படின்னா சரிடா, நாங்க தெக்கட்டு போறோம், வா அண்ணே. சரிங்க பாட்டி. சரிங்க, நம்ம போமா. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, யாரும் நின்ன மாதிரியே இருந்தது, அதான். ஓ, கிழவன் சந்தேகப்படுறானா? ஏன் நினைக்கா? அங்க ஒருத்தரும் தெரியலையே. இல்ல, நின்ன மாதிரி இருந்தது, அதான். அப்படின்னா டேய் இவளுக்கு என்னடா எவ்வளவு தெரியும்? நான் போய் எடுத்துட்டு போறேன். டேய், இங்க யாரும் வரக்கூடாது. நான் தான் இங்க தனியா இருக்கேன். வேற யாராவது இங்க வந்தீங்க? சரி, இவ இருக்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்தேன் பாரு. வாடா. பொண்ணுங்களே கிளம்புங்க. டேய் வாடா. என்ன போன இன்னும் காணும்? சரி, வீட்டுல புகுந்த வேண்டியதான். அவன் இருக்கான்னு தெரிஞ்ச அப்புறம் போனேன் பாரு. என்னலாம் போயிட்டு வந்துட்டான். அப்படின்னா அங்க அவ தனியா இருப்பா. டேய் தெக்குல ஒரு 60 கிடக்கு, அதை போய் எடுத்து வரேன்டா. நானும் வரட்டேன் மாமா. டேய் நான் பைக்கு கொண்டுட்டு வரல. நான் உங்க கூட வரேன் மாமா. சரி வா. இப்ப அங்க யாரும் இல்ல. இப்ப நான் உள்ள போனா சரியா இருக்கும். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே. யா! விக்ரம், உனக்கு அடிச்சுடா ஜாக்பாட்டு. நீ அதிர்ஷ்டக்காரன்டா. அன்னைக்கு குடும்பத்தை நான் கேவலப்படுத்தல. இது அன்னைக்கு உன் வீட்டு சொத்து, இது என் வீட்டு சொத்து. இன்னிலிருந்து நீ தலை நிமிரவே முடியாது. உன் குடும்ப மானத்தை எப்படி வாங்குறேன்னு மட்டும் பாரு. இவ்வளோ பெரிய வீட்டுல ஒரு தேவதைய தனியா விட்டுட்டு போறாங்க. எவ்வளவு அக்கறை. என்ன வரக்கானோ? நான் தனியா போனாலே வந்துருவாங்க. இன்னைக்கு என்ன வரக்கானோ? இவங்க வந்துருவாங்கிற தைரியத்துல நான் வேற இவ்வளவு பெரிய வீட்டுல ஒத்தையில இருக்கேன்னு சவால் எல்லாம் விட்டுட்டேனே. வரட்டும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. அதெல்லாம் என்ன எப்படியோ தேடிடுவாங்க. தேடலனா இவ்வளவு பெரிய வீட்டுல ஒத்தையில இருக்கணுமா? இனி நானா வழிய போனாலும் எல்லாரும் சிரிப்பாங்களே. வரட்டும் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் இருக்குது. என்ன தனியா புலம்ப விட்டுட்டீங்கல்ல, வாங்க வந்தா என்ன தாங்க வைக்கிறேன். நான் போன பின்னாடியே வந்துருவீங்கிற தைரியத்துல தானே அவசரப்பட்டு சவால விட்டுட்டேன். இப்ப எனக்கு பயமா இருக்குல்ல. என்னடா எந்த ரூம்லயும் ஆளை காணும்? அந்த ரூம்ல பாப்போம். எந்த ரூம்ல இருந்தானே? இவ்வளோ பெரிய வீட்டுல தனியா இருக்க, அது போதும். ஒருவேளை வெளியிருந்து யாராவது வந்துட்டா நான் ஏன் உள்ளுக்குள்ளோடி கதவை பூட்டக்கூடாது? ஆனா அவளும் மட்டும் இருந்தா போதும். கதவை பூட்டிட்டு வாரேன். வரட்டும் வரட்டும், நானும் பேச மாட்டேன். இவ்வளவு பெரிய வீட்டுல ஒத்தையில இருக்க பயமா இருக்கு. கதவை பூட்டிட்டேன். இனி யாரும் வெளியில இருந்து உள்ள வர முடியாது. நானா கதவை திறந்தாதான் உண்டு. ஆனா திறக்கும் போது அன்னைக்கு விட்டு மானம் கப்பல் ஏறிடும். வரட்டும் வரட்டும். இப்பதானே வெங்கோடி போனா. இங்கதான் இருக்கியா? இரு வாரேன். இங்கோடி தானே போனா. பாரம்பரிய வீடு. இந்த காலத்திலயும் ஒன்ன வாழ்ந்துட்டு இருக்கீல. உன் குடும்பத்தை தரமட்டமாக்கணும் எவ்வளவோ முயற்சி பண்ண. நீ பெருகிட்டே போயிட்ட. எனக்கு வேற வழி தெரியல அன்னைக்கிளி.
நானும் உன் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு என்னெல்லாமோ பண்ணினேன், முடியல. ஆனா இது எனக்கு தானா கிடைச்ச வாய்ப்பு. அப்பா 40 வருஷமா பிளான போட்டாரு ஒன்னு அழிக்கிறதுக்கு, முடியல. நான் 15 வருஷமா பிளான போட்டேன், ஒண்ணு நடக்கல. ஆனா ஒரு சுண்டைக்க பைய ஈஸியா எனக்கு வழியை கொடுத்துட்டு போயிட்டா. அவளா வந்து சிக்கியிருக்கா. நான் தனியா இருக்கேன், வாங்க துணைக்கின்னு கூப்பிட்ட மாதிரி. பட்டாம்பூச்சி சிறகடிச்சி பறக்குது பாரு, பட்டாம்பூச்சி சிறகடிச்சி பறக்குது பாரு. இனி அது சிறகடிச்சு பறக்காதுமா, பறக்காது.